வெல்கம் டு சஹானா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்பொங்கல் டிஃபன் சாம்பார். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் புழுங்கல் அரிசி போட்டுக்கலாம். 1 டம்ளர் பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். அது 3 தடவை கழுவி குக்கரில் சேர்த்துடலாம். இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் பருப்பு, மொத்தம் 3 டம்ளர். அதுக்கு 9 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி 5 விசில் வச்சிடலாம். சாம்பார் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் 200 கிராம் துவரம்பருப்பு போட்டுக்கலாம். அதையும் நல்லா கழுவி குக்கரில் சேர்த்துக்கலாம். அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து காய்கறிகள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அந்த காய்கறிகளை குக்கரில் சேர்த்து விட்டுடலாம். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு குக்கரை மூடி அதையும் 3 விசில் வச்சிடலாம். இப்போ பொங்கல் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அதை தாளித்து விட்டுறலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் நெய் விட்டுக்கலாம். அதில் பொங்கலுக்கு தேவையான கடலைப்பருப்பு, மிளகு போட்டுக்கலாம். அதில் சீரகம், இஞ்சி எல்லாம் சேர்த்து வறுபட்டவனையும் அதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் அதில் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வறுபட்டவனையும் அதை பொங்கலில் சேர்த்து விட்டுறலாம். பொங்கலில் நல்லா அடியில் வரைக்கும் எல்லாம் கலக்கும்படி நல்லா கிளறி விட்டுடலாம். சாம்பார் செய்கிறதுக்கு பருப்பு வந்துருச்சு. அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சாம்பார் தூளும் போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலக்கி மறுபடியும் அதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். சாம்பார் நல்லா கொதி வந்தோடனே அதில் மல்லித்தழையை போட்டு இறக்கிடலாம். சாம்பாரையும் தாளித்து விட்டுடலாம். இப்போ மறுபடியும் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் வெந்தயம், சீரகம், கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே 2 வரமிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அதை சாம்பாரில் சேர்த்து விட்டுடலாம். இப்போ டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. வெண்பொங்கலும் டிஃபன் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு.